ஸோ ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம இதை பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து கரெக்டாக நோட் டவுன் பண்ணி எக்ஸாமில் இதில் எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணிடாதீங்க. எக்ஸாம் ஓரியன்டாக யாருமே நடத்தாத முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நம்ம புக் மெட்டீரியலில் எக்கச்சக்கமான வேர்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக பக்காவான அப்டேட்டோட ஐ பெக் பார்டன் ஃப்ரம் யூ அப்படின்றதுக்கு ஒரு டேபிள் பார்த்தோமா, ஃப்ரம் யூஸ் பண்ணுமா டு யூஸ் பண்ணுமான்னு பார்த்தோம்ல. ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு சில கான்செப்ட்ஸ்குள்ளே போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது வாட் ஆர் லிங்கிங் வேர்ப்ஸ். லிங்கிங் வேர்ப்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் லிங்கிங் வேர்ப்ஸ்னா ஸோ அதை வந்து நம்ம ஃபுல்லாகவே ரீட் பண்ணுவோம். A linking verb does not show actions. ஸோ வேர்ப்ஸ்னாலே ஆக்ஷன் காட்டுறதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் லிங்கிங் வேர்ப்ஸுக்கு ஆக்ஷன்ற ஒன்று கிடையவே கிடையாது. இட் லிங்க்ஸ் த சப்ஜெக்ட்ஸ் டு இட்ஸ் டிஸ்கிரிப்ஷன். ஸோ அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்டை அது வந்து டிஸ்கிரிப்ஷனோட லிங்க் பண்ணுறது மட்டும்தான் வேலையை தவிர அங்கே ஆக்ஷன்ஸ் வராது. ஸோ அப்போ ஒரு ஆக்ஷனே இல்லை அப்படின்றது இங்கே வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, அதை ஒரு ரூலாக நம்ம பார்ப்போம். ஸோ காமன் லிங்கிங் வேர்ட்ஸ் அப்பியர், பிகம், ஃபீல், க்ரோ அண்ட் ஸ்மெல், சீம், சவுண்ட், ரிமைன், டர்ன், லுக், டேஸ்ட் ஆர் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் பி வேர்ப்ஸ் ஆர் லிங்கிங் வேர்ப்ஸ். அதே நேரத்தில் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் பி லைக் is, am, are, was, were, been, being இது எல்லாமே linking verbs தான். ஸோ லிங்கிங் வேர்ப்ஸில் எல்லாருக்கும் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் பி வேர்ப்ஸ் தெரியும். பட் இதையும் நீங்கள் வந்து நோட் டவுன் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கப்புறமா வந்து என்ன வராது, ஒரு கோல்டன் ரூல், லிங்கிங் வேர்ப்ஸ் பிளஸ் அட்ஜெக்டிவ்ஸ் டிக், லிங்கிங் வேர்ப்ஸ் பிளஸ் அட்வர்ப்ஸ் இஸ் ராங். ஸோ இதை வந்து கரெக்டாக நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு முக்கியமான ஒரு கோல்டன் ரூல். ஸோ லிங்கிங் வேர்ப்ஸ்ன்னு வந்துட்டாலே இட் டஸ் நாட் ஷோ ஆக்ஷன் அண்ட் லிங்கிங் வேர்ப்ஸ் பிளஸ் அட்ஜெக்டிவ்ஸ் இஸ் கரெக்ட் பட் லிங்கிங் வேர்ப்ஸ் பிளஸ் அட்வர்ப் இஸ் டோட்டலி ராங். ஸோ இதுக்கு ஒரு ரீசன் பார்க்கலாமா? அட்ஜெக்டிவ்னா என்ன? அட்ஜெக்டிவ்ன்றது எப்பவுமே நவுனை இல்லைனா சப்ஜெக்ட் இல்லைனா ப்ரொனவுனை வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். அட்வர்ப்ன்றது இட் டிஸ்கிரைப்ஸ் அன் ஆக்ஷன் வேர்ப். It describes an action verb. But இங்க linking verb does not show action ன்றதை நம்ம பார்த்தோமா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆக்ஷன் verb மட்டும்தான் adverb வந்து என்ன பண்ணும், டிஸ்கிரைப் பண்ணும். Since these words are not showing any action, we should not use adverb next to it. We should use only adjective next to it. Okay, fine. So rule வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 கூட நோட் டவுன் பண்ணிக்கோங்க. Not an issue. But a linking verb has no actions. So இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று பார்க்கலாம். He is smart. இஸ் வந்து லிங்கிங் வேர்ப், ஸ்மார்ட்ன்றது அட்ஜெக்டிவ். ஸோ இது வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணும், நவுனை டிஸ்கிரைப் பண்ணது கரெக்டா? ஸோ ஓகே, ஹி இஸ் ஸ்மார்ட்லி அப்படின்னா ஸ்மார்ட்லி என்ன, அங்கே ஆக்ஷனே இல்லையே. ஸோ இட் இஸ் டோட்டலி ராங். ஸோ அதை வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. மூணாவதாக நம்ம முக்கியமான விஷயத்தை பார்க்கணும், பார்ட்டிசிபிள்ஸ் யூஸ்ட் as adjectives. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் present participle as adjective. present participle as adjective. ஸோ இதுக்குள்ளே போகலாம். இப்போ present participle as adjective. example இங்க பாருங்க, the sleeping dog barked, break down this. sleeping இது வந்து அந்த டாகோட அந்த இதை வந்து நவுனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது, sleeping dog. ஸோ அந்த sleepingன்றது adjective. ஃபார்ம் வந்து எதில் இருக்கு, present participleல இருக்கு. இந்த present participle past participleலாம் நம்ம ஜெரண்ட்ல பார்ப்போம். பட் இப்போ நான் உங்ககிட்ட சொல்றது ஒரு சின்ன ஷார்ட்கட்டு, ing இல்லைனா V3 ஃபார்ம். V3 ஃபார்ம்னா என்னது, burn, burnt, burnt அப்படின்னு சொல்லுவோம். burn, burned, BURNED, அதுக்கப்புறமா BURNT நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த V1 V2 V3 வேர்ப்ஸில் நம்ம பார்ப்போம். சார் என்ன சார் அங்கங்கே நம்ம வந்து எல்லாத்தையும் இப்போ இங்கே உட்காந்து படித்தோம் அப்படின்னா இந்த டாப்பிக்கை முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 5 hours தேவை. ஸோ இங்கே வந்து இன் டைம் நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு சின்னதாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து என்னது அதே மாதிரி டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் வரப்போ அதை நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். சிமிலர்லி நம்ம வந்து வேர்ப்ஸை பார்க்குறப்ப V1 V2 V3 அதெல்லாம் சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் தான், அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ V + ING, அதே இடத்துல V3 ஃபார்ம் லைக் பர்ன்ட்னு சொன்னது, டெல்ட்னு சொன்னது, டீல்டு, டெல்ட் அப்படின்னு சொல்கிறோம், அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவோம். ஐஎன்ஜிலி முடிகிறத வந்துட்டு நம்ம ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் த டாக் இஸ் ஸ்லீப்பிங், இட் இஸ் இன் இஸ் ஆக்டிவ் மீனிங். ஸோ அதனால வந்து ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள். இப்போ அந்த நாய் தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, தூங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஆக்டிவ் மீனிங்கை தரதுனால இட் இஸ் ப்ரெசென்ட் பார்ட்டிசிபிள் ஆஸ் அட்ஜெக்டிவ். பட் இந்த இடத்துல பாருங்க, the fruit has been dried அப்படின்னு சொல்லி முடிஞ்சு போன விஷயம். ஸோ passive meaning, past meaning தருது. ஸோ அதனால it is a past participle as adjective V3 form. It is a V3 form. So note it down.
So VING is nothing but present participle adjective. V3 is nothing but past participle adjective. So இதை வந்து கரெக்டா நோட் டவுன் பண்ணிக்கோங்க. Okay, fine. Moving on to the next one. Books order பண்ணனும்னு நினைக்கிறவங்க www.ustadianbooks.com ல போய் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா purchase பண்ணிக்கலாம். Moving on to the next one. Adjective comparison avoiding logical errors. So அடுத்ததுக்குள்ள போலாம். இப்போ rule 1. இது வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு ரூல். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவே பார்க்கலாம். சப்ஜெக்ட் பிலாங்ஸ் டு த சேம் கிளாஸ் ஆஸ் த கம்பேரிசன் குரூப். ஸோ இதுக்கான ஒரு கரெக்டான எக்ஸாம்பிளை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எனி அதர் அப்படின்றது ஆல். ஸோ இந்த ரெண்டு இதை கரெக்டாக யூஸ் பண்ண ஒரு அட்ஜெக்டிவ் சென்டென்ஸ்னு நமக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கோல்டு இஸ் மோர் ப்ரீஷியஸ் அப்படின்னு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம். கோல்டு இஸ் மோர் ப்ரீஷியஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ கோல்டு இஸ் மோர் ப்ரீஷியஸ் தேன் ஆல் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து டோட்டலாக வந்து இந்த மாதிரி சொல்லக்கூடாது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு இஸ் இட் செல்ஃப் அ மெட்டல். ஸோ த சென்டென்ஸ் கம்பேர்ஸ் கோல்டு வித் கோல்டு, தட் இஸ் இல்லாஜிக்கல். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த சென்டென்ஸில் இது வந்து அதில் ஒரு சப்செட்டாக இருக்கக்கூடாது. ஸோ எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை சப்செட்டாக இருக்கு அப்படின்னா கோல்டு இஸ் மோர் ப்ரீஷியஸ் தேன் எனி அதர் மெட்டல். ஸோ ஏன் ஃபர்ஸ்ட் சொன்னோம் கோல்டு வந்து இஸ் மோர் ப்ரெஷியஸ் தென் ஆல் மெட்டல்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, பிகாஸ் கோல்டுமே ஒரு மெட்டல் தான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், கோல்டு அதில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கோல்டு இஸ் மோர் ப்ரீஷியஸ் தேன் எனி அதர் மெட்டல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். பட் அதே இது இந்த சென்டென்ஸை எப்படி இருந்தால் கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா கோல்டு இஸ் மோர் ப்ரீஷியஸ் தென் ஆல் நான் மெட்டல்ஸ். ஸோ கோல்டுன்றது மெட்டலு, ஸோ நான் மெட்டல்ஸோட தானே கம்பேர் பண்ணுறோம். ஸோ அதோட சப்செட் அது கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன சொல்லிடலாம், கோல்டு இஸ் மோர் ப்ரீஷியஸ் தேன் ஆல் நான் மெட்டல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஸோ ஓகே, மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் ஒன். Subject does not belong to the comparison group. For example, diamond is more precious than all metals. Sir, correct. ஏன் அப்படின்னா டைமண்ட் வந்து மெட்டலே கிடையாது, இட் இஸ் a நான் மெட்டல். ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன சொன்னோம், அதோட ஒரு சப்செட்டா அது இல்லை. ஸோ அப்போ வந்து டைமண்ட் இஸ் மோர் ப்ரீஷியஸ் தென் ஆல் மெட்டல்ஸ் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். இட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்னது ஆல் மெட்டல்ஸ் எனி அதர். அப்போ எனி அதரா ஆல் அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன். அடுத்ததா ரூல் 3 பர்சன் எக்ஸாம்பிள். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம், எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ இது எல்லாருமே நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ காளிதாசா வாஸ் மோர் ஃபேமஸ் தென் ஆல் போயட்ஸ் அப்படின்னு நம்ம ஏன் சொல்லக்கூடாதுன்னு நீங்க பார்த்தோம், பிகாஸ் காளிதாசாவுமே வந்து ஒரு போயட் தான். ஸோ அவருடைய கம்பேர் பண்றது இல்லாஜிக்கல். ஸோ அப்போ நம்ம அதை எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆல் அப்படின்னு வரக்கூடாது, அந்த ஸ்பேஸ்ல தான் நம்ம என்னன்னு யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா எனி அதர் போயட் அப்படின்னு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க, காளிதாசா வாஸ் மோர் ஃபேமஸ் தேன் ஆல் இங்கிலீஷ் போயட்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆல் இங்கிலீஷ் போயட்ஸ்ன்னு இருக்கு, பட் நமக்கு தான் தெரியுமே காளிதாசா வந்து இங்கிலீஷ் போயட் கிடையாது, அவர் வந்து ஒரு இந்தியன் போயட். அவர் வந்து ஒரு இந்தியன் போயட். ஸோ கம்பேரிங் வித் இந்தியன் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு சப்செட் கிரியேட் பண்ணி நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ஹாவ் ஆல். யூ கேன் ஆட்டோமேட்டிக்லி யூஸ் ஆல். ஸோ இதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நம்ம இதை பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து கரெக்டாக நோட் டவுன் பண்ணி எக்ஸாமில் இதில் எந்த மிஸ்டேக்ஸும் பண்ணிடாதீங்க. எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். we will also reply to it and I will also specifically ஒரு சில முக்கியமான டவுட்ஸாக இருக்கிற பட்சத்துக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃபைன். மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் ஒன், யூசிங் சூப்பர்லேட்டிவ் இன்ஸ்டெட். ஸோ இதில் பாருங்க, கோல்ட் இஸ் த மோஸ்ட் ப்ரீஷியஸ் ஆஃப் ஆல் மெட்டல்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆல் மெட்டல்ஸு அதில் வந்து கோல்டு இருக்கு. அப்போது நம்ம சொல்லும் போது இருக்கிறதுலே பெஸ்ட், அதுக்காக தான் இந்த சூப்பர்லேட்டிவ், கம்பேரேட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் டிகிரியை உங்கள் லைட்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன் இந்த ஒரு முக்கியமான ஒரு ஸ்லைடுக்காக தான். ஸோ இதில் கரெக்டாக அதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம சூப்பர்லேட்டிவ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஆல் மெட்டல்ஸ் போடலாம், எனி அதர் மெட்டல்ஸ் போடலாமா அப்படின்னு கேட்டால் நம்ம ஆல் மெட்டல்ஸ் கண்டிப்பாக போடலாம். சூப்பர்லேட்டிவ் இருக்கும்போது ஆல்,
இஃப் யூ ஆர் கம்பேரிங் இட் அப்படின்னா இல்லை நம்ம பாசிட்டிவ்ல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட சப்செட்டாக இல்லையான்ற செக் பண்ணுற அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும். பட் இஃப் யூ ஆர் யூசிங் த சூப்பர்லேட்டிவ் டிகிரி இது எதுவுமே நீங்கள் செக் பண்ண வேணாம். ஸோ அதுதான் வந்து சேஃபர் ஆப்ஷன் சொல்லி நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே ஃபைன். டைமண்ட் இஸ் த மோஸ்ட் ப்ரீஷியஸ் ஆஃப் ஆல் நான் மெட்டல் அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறோம். ஸோ டைமண்ட் இஸ் அ நான் மெட்டல் சேஃப் சென் இன்க்ளினேஷன் எரர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்த்துருக்கோம். பட் இது டோட்டலி ராங். இது கரெக்டு தான். டைமண்ட் இஸ் த மோஸ்ட் ப்ரீஷியஸ் ஆஃப் ஆல் நான் மெட்டல்ஸ் இஸ் டோட்டலி கரெக்ட். ஸோ இது வந்து ராங் கிடையாது, இது வந்து டோட்டலி கரெக்ட். ஸோ இதை வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் ஸ்லைட். பிஃபோர் தட் ஒரு சின்ன ரீகேப்பையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், சப்ஜெக்ட் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த குரூப் அப்படின்னா எனி அதர் பிளஸ் சிங்குலர் அப்படின்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும்? நம்ம வந்து எனி அதர் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் அவுட் சைடு குரூப்னா நம்ம வந்து என்ன சொல்லலாம்? ஆல் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். டு அவாய்ட் கன்ஃபியூஷன் நம்ம வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து கரெக்டாக நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். இந்த சிங்குலர் ப்ளூரல்லாம் இங்கே வந்து நம்ம பெருசாக அதை டீல் பண்ண வேணாம். பிகாஸ் அது ரிலேட்டட் டு கன்கார்ட், அது நம்ம கன்கார்டில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கைஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே உங்களுக்காக எக்ஸாம் ஓரியன்டாக யாருமே நடத்தாத முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிடுக்கும். ஓகே, ஸோ இந்த கிளாஸஸ் வந்து ஆஸ் வி செட் இது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி டேக்கிங் ஓவர் ஆன் 3 days per week. ஓகே, ஸோ அந்த 3 daysல வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கிளாஸஸை நீங்கள் யூடியூப்ல மார்னிங் 9 AM வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ அது என்னென்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே. ஸோ ரிமைனிங் 3 days அதாவது டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே உங்களுக்கு எவ்ரிடே அந்த 3 நாளில் 8 PM நைட்டு. ஸோ உங்களுக்காக நம்ம வந்து பாசிட்டிவிட்டி பர்ஃபெக்ஷன் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதில் உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் அண்ட் லைவ் மென்டார்ஷிப் ஆஸ் வெல் அஸ் டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ரெக்கார்டடாக அந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா நீங்கள் மிஸ் அவுட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் எப்போனாலும் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போனாலும் இஃப் யூ ஆர் ஈவன் விஷிங் டு ஜாயின் ஈவன் இன் ஜூன் அப்பையும் நீங்கள் அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல் வீடியோஸ் வில் பி ரெக்கார்டட் அண்ட் ப்ரொவைடட் டு யூ. It will be recorded and provided to you. So அதை வந்து கரெக்டாக நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஃபைன், டன். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ ஃபர்ஸ்ட் கோர் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேஷன், எக்ஸ்கியூஸ், மென்ஷன், ஃபேமஸ், பார்டன், லீவ், ரிப்போர்ட், சைட். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட், these words are nouns not adjectives. These words are noun not adjectives. So அதனால என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா they do not take possessive adjectives like my, your, his, her directly. For example, his excuse, her mention, their favor அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது? அந்த possessive adjectives அதோட சேர்க்க முடியாது. ஒருவேளை சேர்த்து இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாதிரி தான் சேர்த்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ பெக் யுவர் பார்டன் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிடுவாங்க. பட் அப்படி ஒரு சென்டென்ஸை கிராமட்டிக்கலி இட் இஸ் ராங். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த விஷயமே உங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஹவு வில் யூ ஐடென்டிஃபை தி எரர் இன் அ சென்டென்ஸ் கிவன்? ஸோ ஐடென்டிஃபை த எரர்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் இஸ் அன் எரர்ஃபுல் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது உங்களுக்கு தெரியவே இல்லைன்னா ஹவு வில் யூ அட்டன்? How will you attend? So அதனால இந்த விஷயத்தை நீங்க நோட் டவுன் பண்ணிக்கோங்க. It is very very important. Okay fine. They usually require of plus noun or pronoun. So இது ஒரு முக்கியமானது. So words like pardon, favor, excuse, mention are abstract nouns. They do not belong to the person. So இது எல்லாமே வந்து abstract. They cannot be physically touched or seen அப்படின்றத நம்ம என்னன்னு பார்த்தோம்? அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்னு பார்த்தோமா நவுன்ஸ்ல. ஸோ அப்படி இருக்கப்ப அந்த வீடியோ பார்க்கணும்னா அதை போய் பாருங்க. நவுன்ஸ்னு போட்டு டிஎன்பிஎஸ்சி உஸ்தாதின் அகாடமின்னு சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு அது வந்து வரும். ஓகே ஃபைன். ஐ பெக் பார்டன் ஃப்ரம் யூ, ஐ வாண்ட் அ ஃபேவர் ஃப்ரம் யூ, த மென்ஷன் ஃப்ரம் யூ. ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஆஃப் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா ஃப்ரம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆஃப் ஆர் ஃப்ரம். ஸோ அதை வந்து ஒரு ஜூம் பண்ணி நம்ம வந்து ஒரு ரீட் பண்ணிடுவோம். பிகாஸ் இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரூல். இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரூல். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொன்றையும் நம்ம வந்து ஒரு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், ஐ பெக் யுவர் பார்டன்.
I want your favor. His mention pains me a lot. It is totally wrong. It is totally wrong. Because the words mentioned above are always considered as abstract nouns, and abstract nouns can never have an adjective together. So அதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய primary reasons. இது எல்லாமே wrong. Okay, so அது இது I beg from pardon from you. I want a favor from you. The mention from you. So இதுதான் totally correct because அதோட structure எப்படி இருக்கும்? An article, noun like pardon, favor, that is abstract nouns, and we should have the rule of and from. So that is the main reason for we are using this structure as correct. Okay, so இது தப்புனா அதை எப்படி சார் எழுதுறதுதான செகண்ட் ஆப்ஷன். இது தப்பு, இப்படி யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ எப்படி தான் எழுதுறது? அப்போ தான் இந்த ஃபார்மேட் உள்ளே வருது. ஓகே, திஸ் இஸ் குட். ஓகே, ஃபைன் ஃபைன். பாடுறன்னா என்ன எனக்கு புரியல, திருப்பி சொல்லுங்க அப்படின்னு. இந்த பாஸ் என்கிற பாஸ்கரன்ல பாடணும்னா வந்து பாடுவானு. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஐ பெக் பாடன் அப்படின்னா எனக்கு கிளாரிட்டி இல்லை, இன்னும் கொஞ்சம் எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பாடன். ஓகே, இஸ் இட் ஃபைன்? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் வித் த நெக்ஸ்ட் ஒன், ரைட்? ஸோ இதை வந்து கரெக்டாக நோட் டவுன் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இதை கரெக்டாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூல். ஓகே, ஃபைன். இது அப்புறமா நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியமான இது இந்த வார்த்தைகள் தான். ஸோ இந்த வார்த்தைகளை கரெக்டாக நோட் டவுன் பண்ணுங்க. செப்பரேஷன், எக்ஸ்கியூஸ், மென்ஷன், ஃபேவர், பார்டன், லீவ், ரெப்போர்ட் அண்ட் சைட். இந்த 8 வார்த்தைகளும் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் தான். டிஎன்பிஎஸ்சிக்கு இதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக மக்கப் பண்ணுங்கள், இதுவே போதும். ஸோ இதை தாண்டிக்கலாம் வந்து உங்களுக்கு 3rd லெவல் 4th லெவலுக்குலாம் போக மாட்டாங்க. ஸோ இதை மட்டும் கரெக்டாக நோட் டவுன் பண்ணி படிங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணணும்? ஆஃபா இல்லை ஃப்ரம்மா? அடுத்த பிரச்சனை. ஆஃப் ஓகே, ஃப்ரம் ஓகே. இப்போ இந்த 2 வார்த்தைகளுக்கு எது சார் என்ன சார் யூஸ் பண்ணுறோம் அதையும் ஒரு டேபிளாக பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ தட் உங்களுக்கு அதுவுமே வந்து கிறிஸ்ப் அண்ட் கிளியராக உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் pardon means from, favor means from, excuse from, separation from, mention of, sight of, report of. இது அப்படியே இந்த டேபிளையும் வந்து எழுதிக்கோங்க. எழுதாமல் ஜஸ்ட் அப்படியே நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க வீடியோனா எதுக்குமே யூஸ் கிடையாது. நோட் எடுங்க, நோட் எடுத்து நோட்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அதை வந்து நல்லா படிங்க. நம்ம புக் மெட்டீரியலில் எக்கச்சக்கமான வேர்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக பக்காவான அப்டேட்டோட உங்களுக்குன்னு டைம் எடுத்து நம்ம ரெடி பண்ண புக் வந்து உங்களுக்கு ப்ரீ லான்ச்சுக்கும் நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளாஸாக ஐ மேக் ஷுவர் இந்த வருஷம் ஐ வில் மேக் மோர்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்கோர் அபவுட் 95+. ஸோ இந்த வருஷம் லாஸ்ட் இயர் ஐ couldn't டேக் த கிளாஸ் பர்சனலி டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ். பட் இந்த வருஷம் யூடியூபாக இருக்கட்டும் அண்ட் அதையும் தாண்டி நம்மளோட பாசிட்டிவ் பர்ஃபெக்ஷன் பேட்சில் வெரி ரிகரஸ் ப்ராக்டிஸ் வில் பி கோயிங் ஆன் ஸோ தட் அதையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே ஃபைன். ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் ஒன். ஸோ மோர் கரெக்ட் சென்டென்சஸ் பாருங்க. தி சைட் ஆஃப் தி ஆக்சிடென்ட் ஷாக்ட் us. He asked for leave from office. The report of, the separation from. ஸோ இந்த வார்த்தைகளையும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இந்த வார்த்தைகளையும் ஒரு எக்ஸாம்பிளாக நோட் டவுன் பண்ணி நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ அதே மாதிரி இந்த கிளாஸஸ் எல்லாத்துக்கும் நம்ம ரொம்ப டைம் எடுத்து உங்களுக்காகவே இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள், அதர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இட் வுட் பி வெரி வெரி மோட்டிவேட்டிங் ஃபார் மீ டு கண்டினியூ த ஜேர்னி. ஸோ அந்த மோட்டிவேஷன் இருக்க நமக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்ல வேண்டிய இடத்துல இன்னும் 4-5 விஷயங்கள் வந்து டக்குன்னு மைண்டுக்கு வரும், மோட்டிவேட்டடாக நம்ம பேசுவோம். ஸோ ஹவெவர் திஸ் கிளாஸ் வில் பி கோயிங் ஆன். ஸோ இது எல்லாரும் கரெக்டாக யூட்டிலைஸ் மட்டும் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்குன்னு போடக்கூடிய எஃபர்ட்ஸ் டைம் எல்லாமே ரொம்ப அதிகம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு வேணும்னா 30 மினிட்ஸ் தானா சார் அப்படின்னு கேட்கலாம். பட் இது 30 மினிட்ஸுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் நம்ம வந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு இதை வந்து நம்மளால் ரெடி பண்ண முடியும், அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வர முடியும். ஸோ வளன்னு ஃபார் எக்ஸாம்பிள் நினச்சா அப்படியே வெள்ளை கலரில் நம்ம ஒரு ஒயிட் போர்டை வச்சுட்டு ரிசார்ட்டுக்கு பேசிட்டே எழுதலாம். பட் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக வராது. அதோட அப்சார்ப்ஷன், நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன் சொல்கிற மாதிரி நம்ம அந்த கான்செப்ட்ஸ் அப்சர்வ் ஆகுறதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணால் மட்டும்தான் இங்கிலீஷ் ஆஸ் அ லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் சிங்க் ஆகும். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாக வேகமாக ஃபோர்ஸாக ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக நம்ம கிளாஸஸை கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம்.
நீங்கள் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக இல்லைனாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஒவ்வொரு கான்செப்டாக எக்ஸாமுக்கு அதை என்ன பண்ணணும், நோட் டவுன் பண்ணிகிட்டே வாங்க, நோட் டவுன் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கடைசியாக ஒரு விஷயம், if you see my, your, his, pardon, favor, mention, sentence is wrong. ஏன்னா அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அகைன் சொல்கிறேன், நோட் டவுன் பண்ணிக்கோங்க. கரெக்ட் இட் யூசிங் த நவுன் ஆஃப் ஃப்ரம். ஓகே, இந்த இதை வந்து கரெக்டாக நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இந்த இது அதில் முக்கியமாக நீங்கள் நோட் டவுன் பண்ண வேண்டியது த கரெக்ட் ஆர்டர் சென்டென்ஸ். த கரெக்ட் ஆர்டர் சென்டென்ஸ் இதை வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, இஸ் இட் ஃபைன்? ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் வித் த நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம்ஸ் இனஃப். டைம்ஸ் இனஃப். ஸோ இப்போ டைம்ஸ் அப்படின்னு வருதுன்னா இதோட கோர் கான்செப்ட் ரூலே ஒன்று இருக்கு. கோர் கான்செப்ட் ரூல் வந்து என்ன இருக்குன்னா ஒன்று இருக்கு. என்னன்னு பாருங்க, when something multiplication or proportion using times, do not use comparative degree like er or more. கம்பேரிட்டிவ் டிகிரினா என்னென்னு, ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணுவோம், அங்கே தான் யூஸ் பண்ணணும், ரெண்டு பேருக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது இஆர் போடுவோம், இல்லைனா மோர் பியூட்டிஃபுல், அந்த மாதிரி சிலபிஃபிகேஷன்ஸில் ரெண்டு சிலபிளுக்கு மேலே வந்தால் நம்ம வந்து அந்த மாதிரி மோர், மோஸ்ட் அப்படின்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ யூஸ் பாசிட்டிவ் டிகிரி ஒன்லி. ஸோ டைம்ஸ் ஆல்ரெடி ஷோஸ் கம்பேரிசன், அதாவது ட்வைஸ், த்ரைஸ், ஆர் எல்ஸ் 4 times 5 times. ஸோ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது, கம்பாரிசன் உள்ள வந்துருச்சு. டைம்ஸ்னாலே கம்பாரிசன் தான். இவன் உன்னோட 2 மடங்கு வேகமாக வேலை செய்கிறான். தட் இஸ் த பர்சன் ஏ அண்ட் பி ஆர் ஒர்க்கிங், த பி இட் செல்ஃப் கேன் டூ இஸ் ஒர்க் டுவைஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் படிச்சிருப்பீங்க டைம் அண்ட் ஒர்க்கில். ஸோ அப்போ டைம்னு வந்துட்டு அந்த டுவைஸ்ன்னு வந்துட்டாலே என்ன ஆகுது, 2 பேருக்குள்ள கம்பாரிசன். இவனோட 2 மடங்கு வேலை செய்வான், அப்போ இவன் எத்தனை நாளில் வேலையை முடிப்பான். இந்த சம்ஸ் எல்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கோம். கரெக்ட், எஸ். ஆடிங் கம்பேரிட்டிவ் கிரியேட்ஸ் டபுள் கம்பேரிசன். ஸோ இந்த மாதிரி டபுள் கவுண்டிங் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தோம். சிமிலர்லி டபுள் கவுண்டிங்கை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும், மாதிரி டபுள் கம்பேரிசனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு டைம்ஸ் அப்படின்னு வரப்போ நம்ம கம்பேரிட்டிவ் டிகிரியை உள்ளே கொண்டு வரக்கூடாது. கம்பேரிட்டிவ் டிகிரியை உள்ளே கொண்டு வரக்கூடாது. ஸோ ஹெவியர் போடக்கூடாது, ஃபாஸ்டர் போடக்கூடாது. ஹீ இஸ் ட்வைஸ் ஃபாஸ்டர் தேன் இஸ் பிரதர். த பாக்ஸ் இஸ் 3 times ஹெவியர் தேன் இஸ் பிரதர் போடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல 3 times ஆல்ரெடி வந்துருச்சு, இங்கே ட்வைஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ இப்போ தூக்கிட்டு போய் நம்ம இந்த வேலையை பார்த்தோம் அப்படின்னா டோட்டலி டபுள் கம்பேரிசன் ஆகிடும். இஸ் ஆர் பிளஸ் டைம்ஸ் ஆஸ் அட்ஜெக்டிவ் இன் இட்ஸ் பாசிட்டிவ் டிகிரி ஆஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பார்த்துருவோமா டக்கு டக்குன்னு. சென்டென்சஸ் இதெல்லாமே நம்ம ஜூம் பண்ணணும். சென்டென்ஸ் தான் முக்கியம் ஒருத்தவங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. ஓகே, ஸோ இந்த சென்டென்சஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். அதுவும் இமேஜஸோட எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம், மேக் இட் ஹேப்பன். திஸ் பாக்ஸ் இஸ் 3 times as heavy as that box. So 3 times as heavy as heavy as. So இப்போ இது உள்ள கொண்டு வந்துட்டோம். as heavy as அப்படின்னா என்னது, இந்த இது நம்ம வந்து ஒரு டேபிள்ல படிச்சிருக்கோம் கரெக்டா. as dash as heavy as tall as criminal as. ஸோ இந்த மாதிரி நம்ம என்னென்னலாம் சொல்கிறோமோ அது எல்லாமே வந்து என்னது, பாசிட்டிவ் தான். அப்போ ஒரு சென்டென்ஸில் ஆஷ் டேஷ் ஆஷ் அதுக்கு நல்ல ஒரு அட்ஜெக்டிவ் வச்சு நம்ம கொண்டு வந்துட்டோம்னாலே இட் இஸ் பாசிட்டிவ். இட் இஸ் பாசிட்டிவ். ஹீ இஸ் ட்வைஸ் as fast as his brother. ஸோ இந்த இடத்துல ட்வைஸ் இருக்கிறப்போ இந்த இடத்துல as fast as. This lesson is 4 times as easy as. Similarly, the room is 5 times as big as mine. So இது எல்லாத்தையும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன், லெட்ஸ் மூவ் ஆன் வித் தி நெக்ஸ்ட் ஒன். லெட்ஸ் மூவ் ஆன் வித் தி நெக்ஸ்ட் ஒன். கம்பேரிட்டிவ் யூஸ்டு வித் டைம்ஸ். ஹெவி, ஈஸி, ஸ்வீட், குட், பிக், லாங், ஃபாஸ்ட், ஆல் இது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக நம்ம வந்து எக்ஸாம் ஷார்ட்கட் குள்ளே வரலாம். டைம்ஸ்ன்றது பாசிட்டிவ் டிகிரி ஒன்லி. நெவர் யூஸ் கம்பேரிட்டிவ் ஆஃப்டர் டைம்ஸ். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் வித் தி நெக்ஸ்ட் ஒன். மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் ஒன். Concept 6. Concept 6. Sorry, concept 4 நம்ம பார்க்கல. So concept 4, use of enough. So enoughனா என்ன அர்த்தம், sufficient அப்படின்னு சொல்லி அர்த்தம். கரெக்டா, enoughனா என்ன அர்த்தம், sufficient அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ sufficient அப்படின்னா but its position and function changes அப்படின்ற அந்த விஷயத்தையும் நீங்க நோட் டவுன் பண்ணிக்கோங்க. Part A, enough plus noun works as adjective. Adjective plus enough works as adverb. எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the concept for use of enough can work as adjective, அதே நேரத்தில் it can act as adverb. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. enough அதுக்கப்புறம் noun வரும். it works like an adjective. For example, there is enough
ஸ்பேஸ் இது வந்து நவுன். ஸோ நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுனால இட் இஸ் அட்ஜெக்டிவ். சிமிலர்லி ஷீ இஸ் பியூட்டிஃபுல் இனஃப். ஸோ அட்ஜெக்டிவ்க்கு அப்புறமா வருது, அட்ஜெக்டிவ்க்கு அப்புறமா இனஃப்னு வருது. ஸோ இட் ஒர்க்ஸ் ஆஸ் அன் அட்வர்ப். ஸோ இதில் ரெண்டு கான்செப்ட், டைம்ஸ் வந்தால் கம்பேரட்டிவ் வரக்கூடாது ஒன்று. ரெண்டாவது என்னன்னு பார்த்தோன்னா இனஃப் அப்படின்ற வார்த்தையை பார்த்த உடனே அது அட்ஜெக்டிவ் நீங்கள் வந்து நம்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக அட்ஜெக்டிவாகவும் ஒர்க் ஆகும், அட்வர்பாகவும் ஒர்க் ஆகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தான் இனஃப்க்கு அப்புறமா நவுன் வந்தால் அது அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவ்க்கு அப்புறமா இனஃப் வந்தால் அது அட்வர்ப். ஸோ இதை வந்து கரெக்டாக நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இட் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் கான்செப்ட், இதுக்குள்ளே போகலாம். இந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் அட்ஜெக்டிவ்ஸ். Words that express a complete quality and do not accept degrees of comparison are known as absolute adjectives. ஸோ இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து படிக்கணும். இதையும் நீங்கள் மக்கப் பண்ணுற இடம் தான். இதில் தான் வந்துட்டு இந்த வருஷம் வந்து செக் வைப்பாங்க. ஸோ இதை வந்து கரெக்டாக நோட் டவுன் பண்ணுங்க. ஸோ அப்சல்யூட் அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ அப்போ என்ன அர்த்தம், அவங்க வந்து கம்பேரிசன்ஸை உள்ளே கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்சல்யூட்டாக இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்குது. ஸோ ஃபுல் கம்ப்ளீட்டாக இருக்கும்போது அதை வந்து நம்ம அப்சல்யூட் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மோஸ்ட் யூஸ் பண்ண மாட்டோம், மோர் யூஸ் பண்ண மாட்டோம், வெரி. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எதுவுமே உள்ளே வராது, அதை அப்படியே யூஸ் பண்ணணும். யூனிக், எக்ஸலண்ட், பர்ஃபெக்ட், ஐடியல், என்டையர், கம்ப்ளீட், பிளைண்ட், டெஃப், இதை அப்படியே வந்து ஒரு நோட் டவுன் பண்ணிக்கோங்க. It is very very important. These words always are known as absolute adjectives. Absolute adjectives. So அவங்களை எப்படி நம்ம கம்பேர் பண்ணுவோம், incorrect usage, correct usage. most unique ஐடியாலாம் கிடையாது, இது வந்து a unique ஐடியா தான். ஏன்னா it is an absolute adjective. perfect, very perfect கிடையாது, a perfect, the entire, not more complete answer, it is complete answer. Okay fine. ஸோ எக்ஸாம் டிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான், இதை டோட்டலாக மக்கப் பண்ணணும். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்றது ஒரு லாங் ஒரு சிலபஸ். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் மேக் ஒண்டர்ஸ் இன் யுவர் எக்ஸாம். இதை ஒன்றை வச்சு நிறைய விஷயங்கள், நிறைய டாபிக்ஸை உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுக்கான டைமை கொடுத்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் நினச்சா இதை வேகமாக நடத்திட்டு ஒரு 20 மினிட்ஸில் முடிக்கலாம். But I want to make sure that every student is grasping the concepts and mugging all the words that is needed for the examination. So அதை வந்து கரெக்டாக பண்ணுங்க. Okay fine. So moving on with the next one. Next one, adjectives that are never followed by a noun. இந்த adjectives வந்தாலே noun பின்னாடி வராது. Adjectives that are never followed by a noun. Words that describe a state or a condition, not a quality of a noun, is never followed by a noun. These reasons and rules. These adjectives are used after linking verbs or independently to describe a state. They are never placed directly before a noun. So அதையும் பார்த்துடலாம் எப்படின்னு. ஸோ அதெல்லாம் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. afraid, sleep, due, ready, unable, alike, aware, glad, will, aware, sorry, well, alone, ill, sure, worth. ஸோ இது எல்லாத்தையுமே நோட் டவுன் பண்ணுங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதோட இன்கரெக்ட் யூசேஜ் பாருங்க. அஃப்ரைட் பாய், நம்ம தான் இதுக்கு அப்புறமா வராதுன்னு சொல்லிட்டோமே, அப்போ எப்படி சார் வைக்கிறது? த பாய் இஸ் அஃப்ரைட், ஐ ஆம் சாரி, அ சாரி மேன் கிடையாது, ஐ ஆம் சாரி, த மேன் இஸ் சாரி, அண்ட் அஸ்லீப் சைல்டு இல்லை, த சைல்டு இஸ் அஸ்லீப், அண்ட் இல் பர்சன், ஹீ இஸ் இல். ஸோ இதை வந்து கரெக்டாக நோட் டவுன் பண்ணுங்க. இதை கரெக்டாக நோட் டவுன் பண்ணுங்க. ஸ்பெஷல் நோட்ஸ், வேர்ட்ஸ் லைக் சாரி, கிளாட், அஃப்ரைட் எக்ஸ்பிரஸஸ் ஃபீலிங்ஸ் or states not noun qualities. So note it down. So கடைசியா ஒரு எக்ஸாம் டிப்பையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். If these adjectives appear directly before a noun, the sentence should be marked incorrect. Totally it is incorrect. So make sure it is done. Make sure it is done. So இதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ 1 by 1 அந்த கொஸ்டின்ஸை நம்ம சார்ட் அவுட் பண்ணுவோம். ஐ எம் எக்ஸ்பெக்டிங், ஒரு ஸ்டூடெண்ட்டை, ஒரு டீச்சராக, ஒரு மென்டாராக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்து பக்கமாக ரிப்பீட் ஆகுதுனாலும் அதை எடுங்க. என்ன ரீசனுக்காக அதை ரிப்பீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எக்ஸாமில் ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் சப்கான்ஷியஸாக ஒரு தடவை படிக்கும் போதே 2 தடவை படிப்பீங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். So all the very best, ஓகேங்களா? So and I'm also suggesting you to write test.
டெஸ்ட் கண்டிப்பா வேணும். டெஸ்ட் பிராக்டிஸ் அது போக வந்துட்டு உங்களுக்கு அந்த ரிகரஸ் பிராக்டிஸ், அதனால உங்களுக்கான அந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ், ரீடிங் ஸ்கில்ஸ், வொக்காபுலரிஸ்லாம் நிறைய படிக்கணும். ஸோ அது எல்லாத்தையும் பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஸோ வாங்க இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக நம்ம வந்து இப்போ வந்து உங்களுக்கு நான் சால்வ் பண்ணுவேன். ஸோ அதை வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ஸ்லாம் இன்னைக்கு நீங்கள் பார்த்த இந்த வீடியோஸில் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு புரியலன்றதை செக் பண்ணுறதுக்கு தான். ஓகே, ஸோ இது வந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ் மாதிரி ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இல்லை ஸ்டாண்டர்டாக இருக்காது. இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ முதல் கேள்வி, கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்ஸ் ரிலேட்டட் டு அப்சல்யூட் அட்ஜெக்டிவ்ஸ் என்ன? ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்றதை செக் பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆப்ஷன் டி. எதுக்காக? பிகாஸ் இந்த யூனிக்ன்ற வார்த்தை வந்து இஸ் அன் அப்சல்யூட் அட்ஜெக்டிவ் அண்ட் கெனாட் டேக் டிகிரிஸ் லைக் மோஸ்ட், வெரி, மோர். ஸோ அதனால இதுதான் வந்து இருக்கிறதுலே கரெக்டான ஆன்சர். ஸோ இதில் வந்து இந்த வெரி பர்ஃபெக்ட், மோர் கம்ப்ளீட், மோஸ்ட் யூனிக் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆல்ரெடி அப்சல்யூட் அட்ஜெக்டிவ்ஸ்க்கு நம்ம ஒரு ரூல் படிச்சிருந்தோம். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக மக்கப் பண்ணியிருந்தீங்க இந்த டேர்ம்ஸ் எல்லாம் அப்படின்னா பக்காவா உங்களுக்கு வந்து அது வந்து புரியும். ஓகே ஃபைன். செகண்ட், which sentence is incorrect due to misuse of an absolute adjective? திருப்பி வந்து absolute adjective ரிலேட்டடா இன்கரெக்ட் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. பிகாஸ் பெர்ஃபெக்ட் அப்படின்றது நம்ம என்னன்னு பார்த்தோம், இட் இஸ் அன் அப்சல்யூட் அட்ஜெக்டிவ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாது, மோஸ்ட், வெரி அண்ட் இந்த மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அதனால இது வந்து இன்கரெக்ட் அப்படின்றத நம்ம செகண்ட் கொஸ்டினோட ஆன்சராக பார்க்குறோம். ஓகே, இஸ் இட் ஃபைன்? ஸோ புரியுதா? Q1, Q2. நெக்ஸ்ட், choose the correct statement using an adjective never followed directly by a noun. So இதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. அகைன் நான் ரீட் பண்றேன். choose the correct sentence using an adjective never followed directly by a noun. So பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. adjectives like afraid, asleep, sorry describe states, not noun qualities. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, afraid அப்படின்ற இந்த வார்த்தை தான் கரெக்டான சென்டென்ஸ்ல இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு கொஸ்டின் 3ஓட ஆன்சர் வந்து சி. ஓகே, இஸ் இட் ஃபைன்? டன். மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் ஒன். which of the following adjectives cannot be placed before a noun? ஸோ இதில் எந்த ஃபாலோயிங் அட்ஜெக்டிவ்ஸ் வந்துட்டு ஒரு நவுனுக்கு முன்னாடி பிளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி, afraid. Option C, afraid is the correct one. Moving on with the next one. Identify the sentence that contains an error related to times in comparison. So இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. Explanation: after times, comparative forms like smarter, faster must not be used. Correct structure வந்து times plus as plus adjective plus as. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஃபார்மேட். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, the room is 5 times as big as. ஸோ இதுதான் வந்து கரெக்டானது. ஸோ டைம்ஸ் வரும்போது நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதுக்கு இது நம்ம ஆல்ரெடி ரூல் பார்த்துருந்தோம். ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது. ஓகே ஃபைன். கொஸ்டின் நம்பர் 6. choose the correct structure using times. ஸோ இதில் இப்போ கரெக்டாக சூஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு கொஸ்டினை நான் சால்வ் பண்ணுறேன், ஒரு கொஸ்டினை நீங்கள் அடுத்து அதை படிச்சுட்டு திருப்பி இங்கே சால்வ் பண்ணுற மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம். ஸோ இதில் எது கரெக்டாக இருக்கு? 4 times more easy, 4 times as easy as. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் as easy as. ஸோ as dash as அப்படின்னு வந்து வரணும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே ஃபைன். Select the correct sentence using enough as an adverb. So பாஸ் பண்ணிட்டு இதை வந்து ரீட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். Come on. Okay fine. So இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க ஆப்ஷன் டி. When enough modifies an adjective, it comes after the adjective. So இதுக்கான கரெக்ட் இது என்னது? டி. She is intelligent enough to solve the problem. So intelligent அப்படின்றது என்னது? adjective. So adjective plus adverb. ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம வந்து இதை வந்து நோட் டவுன் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், which sentence
shows correct usage with abstract nouns. Abstract nouns னா என்னன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னாலே எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னா தயவு செய்து இந்த வீடியோ இங்கேயே பாஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன பண்ணுங்க, நவுன்ஸை ஃபர்ஸ்ட் கரெக்டாக படிச்சுக்கோங்க. நவுன்ஸை கரெக்டாக படிச்சுக்கோங்க. இதில் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்கப் பண்ணுறதுக்கு கிராமர் வந்துட்டு நம்மளால வந்து ஸ்கோரே பண்ண முடியாது. ஸோ அதனால இதை கரெக்டான கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்படியே அடுத்தடுத்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் லைக் pardon, favor, mention do not take possessive adjectives my, your, his. ஸோ இதுவும் ஒரு ரூலாக நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஆப்ஷன் சி, ஐ பெக் பார்டன் ஃப்ரம் யூ அப்படின்றதுக்கு ஒரு டேபிள் பார்த்தோமா, ஃப்ரம் யூஸ் பண்ணுமா டு யூஸ் பண்ணுமான்னு பார்த்தோம்ல. ஸோ அதை கரெக்டாக நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை தி லாஜிக்கலி கரெக்ட் கம்பேரிசன். லாஜிக்கலி கரெக்ட் கம்பேரிசன் இதில் வந்து நம்ம என்ன சொன்னோம், ஆல் யூஸ் பண்ணலாமா இல்லை எனி அதர் யூஸ் பண்ணணுமா? ஸோ அந்த கம்பேரிசனை தான் இங்கே பண்ண போகிறோம். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை வந்து கரெக்டாக வந்து கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 9th ஒன்னுக்கான ஆன்சர் டி. டைமண்ட் இஸ் மோர் ப்ரீஷியஸ் தென் ஆல் மெட்டல்ஸ் because diamond is not a subset of metal, it is a non-metal. Therefore comparing a non-metal with a metal or any other subset with any other set, அப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா all யூஸ் பண்ணிக்கலாம். So answer D. Okay, is it fine? Moving on with the next one, 10th one. Choose the sentence that correctly avoids self comparison. That correctly avoids self comparison. So இதுல கரெக்ட்டா அவாய்ட் பண்றது. So இப்போ வந்து இத வந்து பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. Okay fine. So let's start question number 10. Using any other plus singular noun removes self comparison. So option D. This book is better than any other book. This book is better than any other book அப்படின்றது தான் கரெக்ட். ஏன் இந்த இடத்துல ஆல் யூஸ் பண்ணக்கூடாது? ஆல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த புக்கும் அதுக்குள்ளே இருக்கும். ஆல்னு சொல்லினா இந்த புக்கும் அதில் ஒரு புக்கு. ஸோ இல்லாஜிக்கலாக இதோட இதே பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் நம்ம கிராமட்டிக்கலாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை எனி அதர். அதனால தான் கிராமட்டிக்கலாக யூஸ் பண்ணக்கூடியது எனி அதர். ஸோ இந்த ரூல் வந்து எக்ஸ்பெக்டட் இன் எக்ஸாமினேஷன். கரெக்டாக சூஸ் பண்ணி இதை வந்து படிச்சுக்கோங்க. ஓகே ஃபைன், டன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் பேஸ்ட் ஆன் த ரூல் ஆஃப் லிங்கிங் வேர்ப்ஸ். ஸோ லிங்கிங் வேர்ப்ஸ்னா என்ன, என்ன இது வந்து இதுக்கப்புறமா வராது, இதுக்கு என்ன கிடையாது, எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ஸோ அது ரிலேட்டடாக இப்போ கேள்வி. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஹியர் இஸ் ஆப்ஷன் பி. த சைல்டு லுக்ஸ் ஹாப்பி. Explanation: linking verbs like look, seem, appear, feel take an adjective, not an adverb. So இதை வந்து கரெக்டாக நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் சென்டென்ஸ் ரிலேட்டட் டு லிங்கிங் வேர்ப்ஸ். அகெயின் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? ஓகே ஃபைன். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. He feels badly today. Incorrect statement. Okay. Feel is a linking verb, so it must be followed by an adjective, not an adverb. So இதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. Okay, fine. Next, choose the sentence where a present participle is correctly used as an adjective. ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, present participle. ஸோ இதில் உங்களுக்கு ஜஸ்ட் மக்கப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். VING ப்ரெசண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் எல்லாமே வந்துட்டு ஸ்லீப்பிங் 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 இருக்கு. ஸோ இதில் எது அட்ஜெக்ட்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஸ்லீப்பிங் டிஸ்கிரைப்ஸ் த நவுன். த டாக் ஸ்லீப்பிங் தப்பு. ஏன்? அட்ஜெக்டிவ்க்கு அப்புறமா தான் நவுன் வரணும். நவுனுக்கு அப்புறமா என்ன வரக்கூடாது? அட்ஜெக்டிவ் வரக்கூடாது. இட் இஸ் டோட்டலி ராங். இட் இஸ் கரெக்ட். Okay, therefore option B is the correct answer. So இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த சீரீஸை ஃபாலோ பண்ண ஆட்டோமேட்டிக்காக I'll make sure every student is 100% confident for your exams. 100% confident for your exams. Next one, question number 13. Which sentence uses a past participle V3 form? கரெக்டாக கண்டுபிடிங்க. V3 form. V3 form இது ரெண்டுமே இல்லை. அப்போ என்ன ஆன்சரா வரும்? ஆப்ஷன் சி. த ட்ரைடு ஃப்ரூட் வாஸ் டேஸ்டி. த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ட்ரைடு ஃப்ரூட்டா. ஓகே, ஸோ ட்ரைடு டிஸ்கிரைப்ஸ் த நவுன் ஃப்ரூட்.
ஸோ இட் இஸ் a past participle adjective. ஸோ கரெக்டாக இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஐடென்டிஃபை த கரெக்ட் யூசேஜ் ஆஃப் மச் மெனி. ஸோ மச் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும், மெனி எதுக்கு யூஸ் பண்ணணும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ she has many money, he bought much books, she has much money, he bought many rice. ஸோ இது டோட்டலி எது கரெக்ட் அப்படின்னு பார்க்குறப்போ ஆன்சர் இஸ் சி. எதுக்காக, much is used with uncountable nouns, many is used with countable plural nouns. ஸோ இதை வந்து கரெக்டாக நோட் டவுன் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 16, 17, 18, 19, 20 இது உங்களுக்கான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 16 ஆன்சர் வந்து இதில் இருக்காது, ஆன்சரை கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃபைன். கொஸ்டின் நம்பர் 16, கொஸ்டின் நம்பர் 17, கொஸ்டின் நம்பர் 18, கொஸ்டின் நம்பர் 19, கொஸ்டின் நம்பர் 20. ஸோ இதோட வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸை ஃபுல்லாகவே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு அடுத்த செஷனாக நம்ம சொன்னபடி ப்ரிப்போசிஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிப்போசிஷன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டாபிக். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்டட். ஸோ அதில் உங்களோட அந்த ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம ஒரு சூப்பர்பான ஒரு கிளாஸ் வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட், லைக் த வீடியோ, ஷேர் யுவர் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் and also subscribe for Ustadian IAS Academy. Thank you.